அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டெய்லி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியில் இன்றைக்கி வந்து செய்ய போகிறது நான் ரவையை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தாக ஒரு ரெசிபி செய்ய போகிறேங்க. 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை கப்பு தேங்காயும் 2 ஏலக்காவும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பவுலில் ஒரு கப்பு நெய் ரவாவும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துட்டு ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், தூள் உப்பு 1/4 ஸ்பூன் சமையல் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்ததை பசும்பால் ஒரு அரை டம்ளர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சரியான கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் நம்ம. ஏன்னா ஊற வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ரவையோடு அந்த பால் எல்லாம் அப்சர்வ் ஆகி வந்திருக்கும். கரெக்டாக நான் வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் பார்த்துருக்கேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு குழிப்பணி அரைப்பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 3/4 அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. உண்மையாலுமே நல்ல அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. நம்ம வந்து வீட்டில் எந்த பொருளும் இல்லைன்னு கூட நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேண்டாங்க. ரவை இருந்தால் போதும். 10 நிமிஷம் நினச்ச உடனே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அப்படியே திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பை.